ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இந்த பூமியில அவர் ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் அவர் இடத்துல போனாங்க. அவர் எந்த ஜனங்கள் போகும்போதும் அவர் ஜனங்களை அவாய்ட் பண்ணவே இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அனுமதி கொடுத்தாரு. எல்லா ஜனங்களும் அங்க போய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாத்தையும் அன்பா பேசினாரு. ஆனா இப்ப யாரையுமே அப்படி பார்க்க முடியல. அதனால எந்த ஒரு மனுஷனையும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களாவே இருந்துட்டு போகட்டும், யாருக்குமே கனத்தை கொடுங்க. ஊழியக்காரங்க கர்த்தருடைய வேலையை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதை விட்டுக்கிட்டு அவங்கள தூக்கி தலையில வைக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இடறி போயிருவீங்க. அப்படி மனுஷன் நீங்க என்னைக்காலும் கனம் பண்ணி போனீங்கன்னா இடறி போயிருவீங்க. என்ன நாங்க எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த நாங்க ரட்சிக்கப்பட்டு நான் 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துக்குள்ள நான் நிறைய அனுபவங்கள் நான் பட்டுட்டேன். அதனால அன்பு தேவ பிள்ளைகளை நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், எந்த மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனும் நமக்கு முன்மாதிரி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்